இந்த பாதை வரதுதான் இத்தனை நாளா ஒரு 6 நாளா கஷ்டப்பட்டு பைபாஸ்ல அடிச்சு பிடிச்சு செத்து சுண்ணாபனமாய் வந்தது. இப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வியூ சூப்பரா இருக்க இடம். பயங்கரமா இருக்குங்க. மேலதான் ஏற போறோம் டார்ஜிலிங். ரயில்வே ட்ராக்ல பைக் ஓட்டுறோம். நான் இப்ப வந்து கையை மேல காட்டிட்டே போறேன். பாருங்க அவனும் குஷி ஆயிட்டான். பின்னாடியில ஓகேவா? சூப்பரா இருக்குங்க. ஐயோ ஃப்ரேம் அல்டிமேட்டா இருக்குங்க. வந்துட்டோம்ல 2500 கிலோமீட்டர் தாண்டி. மிஸ்டிங் அந்த பக்கம் பயங்கர மிஸ்டியா இருக்கு. கிளைமேட் ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. ஐயோ அட்டு புளிங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். திஸ் இஸ் பெரின். ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. போன வீடியோல மாஸ்க் பண்ணியிருப்போம், ஃபன் பண்ணியிருப்போம். இப்போ என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்ப போறேங்க. விக்கி ரெடி, நானும் ரெடி, பெரினும் ரெடி. அப்படியே கிளம்ப வேண்டியதான். முதுகுல பேரடைந்த மாதிரி கூணு வந்துருக்குன்னு நினைக்காதீங்க. பேக் வச்சிருக்கா, அதுக்கு மேல ஜாக்கெட் போட்டிருக்கான். நம்ம வந்து இப்போ சிலிகுரி சிட்டியை விட்டு நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷன் டார்ஜிலிங் போக போறோங்க. வேகத்தனமா இருக்குல்ல சொல்லும் போதேவும். இது எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து ஒரு இடம் தான் டார்ஜிலிங்கும். நம்ம சின்ன பிள்ளைல இருந்தேவும் சரி வெளியே போய் பேசுவாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த டிராஃபிக் தாண்டிக்கிறோம். செம்ம டிராஃபிக்ங்க. இன்னைக்கு நம்ம காலையில வந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்புனா ஒரு 6 மணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வழக்கம் போல நம்ம முதல் நாள் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மிஸ்டேக். நைட்டு 3 மணி நேரம் முடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கினோம். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. இப்போ 7 மணி 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம். ஸோ அதே தப்பு தான். இப்படிலாம் அரசாங்கம் எப்படி பைக்காக போவாங்க? பைக்குக்காக வழிவிடணுன்ற ஒரு அறிவு வேணாமா? வரிசையா பஸ்ஸை பாருங்க. இங்கே ஒரு இதை இடிச்சுக்கிட்டு எங்கே போகுது பாரு. அதான் முக்கியம். நாங்களாம் நிற்க தெரியுது. கேப்பில் பூந்து போகிறாதான். அங்கே எங்கே பஸ் கிடையில கேப்பில் ஏறினா அங்கே பூந்துக்கிட்டோங்க. ஸோ சிட்டினா ஓரளவுக்கு நல்லாதாங்க இருக்கு. நீங்கள் வந்து அந்த வில்லேஜை பார்த்துட்டு வந்ததுக்கு இந்த சிட்டியை பார்க்கும்போது சிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அங்கே இருக்க கிராமங்கள் பற்றி நான் வந்து பேசுகிறேன். நம்ம போய் டார்ஜிலிங் போயிட்டு அதை பற்றி பேசுவோம். இன்னும் டெவலப்பே ஆகாமல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நேற்று அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நான் அதை பார்க்கும்போதுதான் என்னடா இவங்க வளர்ச்சி வந்து ஒரு டவுன்ல மட்டும் தான் வைக்கிறாங்களா, டவுன்ல மட்டும் தான் இவங்களோட வளர்ச்சி எல்லாமே இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கிராமங்கள் நோக்கி வளர்ச்சி நடந்தாதான், இல்லை கிராமங்கள்ல இருந்து வளர்ச்சிகள் வந்தாதான் மொத்த ஒரு மாநிலமும் வளரும். அது தெரிஞ்சும் இவங்க வளர விடாம வச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ நம்ம ரொம்ப அரசியல்லாம் பேசணும்னா என்ன இப்ப நம்மளோட கனவு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்ல, அதனால நம்ம அதை பத்தி மட்டும் பேசுவோம். அப்பக்கப்ப அரசியல் நம்மள அறியாம எட்டி பாத்துறோம். நம்ம அரசியலை விட்டாலும் அது நம்மளை விடாது. எங்கிட்டு போறாங்க இல்லையா, ஆளவே வேணும். உண்ட இந்த பெரியின் பாயிண்ட் மேப் போட சொன்னேன். ஸோ நண்பர்களே, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் 77 கிலோமீட்டரு. நம்ம ரூமுக்கு வந்து எப்படி வரும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய ஜீப்பு காரு எல்லாம் நிற்கிது. பார்ப்போம். நேற்றாங்க பைக்கை சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு ஓகே. ஹாரன் ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஏன்னா நம்ம சென்னையில் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே ஹாரன் அடிக்கல. அதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ இருந்துச்சு. சென்னையில் வரும்போது வந்து பார்த்தோன்னா அது ஃபுல்லாக படுத்துச்சு. அப்புறமேல சென்னையில் வந்து அங்கே ஸ்டாக் இல்லாதனால டியூன் மட்டும் பண்ணாங்க. அடுத்து எங்கேயுமே நம்ம ஸ்டே பண்ணாதனால வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்ன் வச்சு வந்துட்டோம். அது நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா வீக் ஆயிடுச்சு. எனக்கே தெரிஞ்சு ஹார்ன் அடிக்காத மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சிறுகுடி வந்தோம். மொத்தமாக ஹார்ன் மாற்றிட்டோம். 200 தான் நம்ம செட்டு மொத்தமாகவே. அதனால ஹார்ன் செட் மாற்றியாச்சு. மற்றபடி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயிலுமே ஃபுல்லாக மாற்றிட்டோம். ஆயில் மாற்றிட்டோம். நாம ஏன்னா 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம் ஆயில் நம்ம போட்டேவோம். பட் இருந்தாலும் நீ நம்ம போயிட்டு இங்கே கீழே திருப்பி சிலுவை வர வரையும் நம்ம மாற்ற தேவையில்ல ஆயில். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தோன்னா ஆயில் மாற்றிட்டே வந்தாச்சு. சரி போங்கடா அப்படின்ட்டு. இல்லைன்னா அதுக்கு போய் திருப்பி நம்ம இடத்துல இருந்து அப்புறம் திருப்பி நம்ம வந்து மாற்றிட்டு இருக்கணும்.
ஸோ நண்பர்களை தொடர்ந்து பாருங்க, இந்த வீடியோ சூப்பரா இருக்க போதுங்க. நான் அடுத்த மலை ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இந்த ரோடெல்லாம் காட்டி காட்டி எனக்கே சலிச்சிருச்சு. மலை ஏறும்போது அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, டாய் ட்ரெயின் போற ரயில்வே ட்ராக்ங்க இது. நம்ம ஊட்டியில எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரிங்க. இந்த மேட்டுப்பாளையத்துக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு செட்டப்பு அப்படியே தான் இருக்கு. பட் இங்க என்ன, ஜீப்பு அந்த டாடா சுமோலாம் அதிகம், பயங்கரமா ஓடுது. நீ ஆனா நான் மலையை கண்ணில் கூட பார்க்கலங்க, எங்க இருக்குன்னு கூட தெரியல. இந்த பக்கம் இருந்து நான் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? அரிசியா நிறைய கார் போகுது. டார்ஜிலிங் ஒரு கமர்ஷியலான டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சுல, அதனால நம்ம அங்க இருந்து நமக்கே இது வந்து இப்போ ஆசையா இருக்குண்டா. அப்போ இந்த லோக்கல்ல இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க வரமாட்டாங்களா என்ன? எல்லாருக்கும் தான் மலை கமர்ஷியல் ஆகட்டும், அவசியமா அழிஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த எஸ்டேட்டுங்க, டீ எஸ்டேட்டுங்க, கீழே எல்லாம் மலை மேலே டீ எஸ்டேட் பார்த்துருப்போம். இந்த ஏரியாவெல்லாம் மலைக்கு கீழே டீ எஸ்டேட் தான். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா மலையை பார்த்தாச்சுங்க. இப்பதான் தெரியுது ஆப்போசிட்ல, உங்களுக்கு தெரியாது, இப்பதான் எனக்கே தெரியுது. உங்களுக்கு அதனால இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிடும் தெரியும் நினைக்கிறேன். நானு சரியான உயரமா இருக்குங்க. எடுத்த உடனே நட்டுக்குள்ள ஏற போறோம்னு நினைக்கிறேங்க. மேல ஃபுல்லா கிளைமேட் கிளவுடியா இருக்கு, மிஸ்டியா இருக்க மாதிரி தெரியுது இங்க இருந்து. ஏன்னா கிளியரா தெரியல விசிபிலிட்டி. அப்பனா கண்டிப்பா கிளவுடியில மிஸ்டியா தான் இருக்கும். பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். எப்படி இருந்தாலும் நான் டார்ஜிலிங் வந்து என்ஜாய் பண்ண போறேன். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பனி புயல் வந்தாலும் சரி, ஐ வில் என்ஜாய் தி டார்ஜிலிங் டுடே. ஆஹா, நான் இதோட நிக்க போகுது. அடுத்தடுத்து நம்ம நிறைய வருவோம், நிறைய டிராவல் பண்ணுவோம், இங்கேயே திருப்பி வருவோம். அதனால இப்ப எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு இப்ப வந்து மலையில ஏறணும். ஒரு 5 நாள் 6 நாள் அப்படியே தரையிலேயே வந்து 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 போயிட்டேன். அதனால இப்ப இந்த முறை வந்து டார்ஜிலிங் இப்படியே மேல ஏறி ஆகணும். ஸோ 2 ரூட் இருக்கனால எதுல போகணும் ஒரு குட்டி கன்ஃபியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ரூமுக்கு காட்டேஜ் போறதுக்கு பின்னாடி இருக்க ரூட் காட்டுது. ஆனா வந்து அந்த ஒரு அண்ணன் ரூம்ல இருக்க அண்ணன் சொன்னவர், இந்த டாய் ட்ரெயின் போற பாதையிலே போயிருங்க, நல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஸோ எதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இப்போ மலைப்பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்த உடனே சில்லுன்னு ஒரு வரவேற்பு. பெரின் பையா. ஸோ அந்த பையன் வந்தனால இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரிப்பு கலகலன்னு போகுங்க. நம்ம பங்குதான உருபிக்கர வாகமன்ல வந்து மீட் பண்ணோம். என் ஃப்ரெண்டுக்கோட ஸ்டூடெண்ட் இவன், என் ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி வந்திருந்தோம் அப்போ அந்த ட்ரிப்புக்கு. ஸோ நாங்கெல்லாம் உரும்பிக்கரான்னு சொல்லிட்டு கேரளாவில் வாகமன் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து கேம்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இந்த பையன் சென்னையிலேருந்து வந்திருந்தேன். இந்த பையன் ஜேம்ஸ் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். ஸோ பயங்கரமா அட்டாச் ஆயிட்டாங்க எங்களுக்கு. அதனால அப்ப இருந்து அப்படியே டச்லயே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்துக்கு வந்துட்டான். லாஸ்ட் ஒரு 15 நாள் வந்து பார்த்தா மணாலியில சோலோவா சுத்திட்டு இருந்தான். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மணாலி போகும்போது சோலோவா தான் போனேன், பேக் பேக்கிங் பண்ணி தான் போனேன் நான். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ இவனும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நாங்கள் இந்த பக்கம் வர சொல்லவும் அப்படியே நாங்கள் வாங்க அவங்களோட ஒரு 10 நாள் இருந்து வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நம்மளோட வந்துட்டான். ஸோ செம்ம நல்லா ஹிந்தி பேசுவோம், அதனால வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதில்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ், டம்ப் லாங்குவேஜ், அது டெஃபினல் லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் பேசிட்டு இருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது மூலயமா வந்து நாங்களும் ஈஸியா வந்து எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. நீங்க அதை நம்ம வீடியோலயே பார்த்துருப்பீங்க, பல வீடியோல பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மதம் சுத்த போறோம். ஸோ இன்னைக்கு 28 நாள், எத்தனாவது மாசம்னா அக்டோபர் மந்த்து. அடுத்த நவம்பர் 10 வரை நம்ம வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ள சுத்த போறோம். ஸோ இன்னைக்கு டார்ஜிலிங், நாளைக்கு சிக்கிம், அதுக்கப்புறம் சிக்கிம்ல ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேகாலயா போறோம். அப்படியே அங்கிட்டு இருந்து பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றோங்க. இதுதான் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு. இந்த மணிப்பூர், நாகாலாந்து, இந்த அருணாச்சல் பிரதேஷ், சவுத் பார்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் பிளான் பண்ணல. டைம் கம்மியா இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு அந்த நார்த் பார்ட் பைக்ல போய் அக்சஸ் பண்றது பண்ணிட்டு அடுத்து பேக் பேக்கிங் பண்ற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை வந்து பார்த்தா தனியா வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு போகலாம். இந்த முறை வந்து பணமும் நேரமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதனால அப்படியே போறோங்க. ஸோ டாய் ட்ரெயின் போற பாதையில தான் நம்ம போறப்போ மெயின் ரோடு இதுதான். நம்ம ஊட்டிக்கு வந்து 2-3 பாதை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போற பாதை தான். இன்னொரு பாதை நல்லா இருக்கும்னாங்க, அங்க லேண்ட்ஸ்லைனா நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஃபர்ஸ்ட் டைம் போறோம், அப்படியே பொறுமையா இந்த மெயின் ரோட்ல போயிட்டலாம்னு சொல்லிட்டு
அந்த பிளான் தான் அது. ஸோ இங்கேருந்து டாய் ட்ரெயின் சூப்பராக ஏறுதுங்க மேலே. நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எடுத்தோன்னே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும்ல, இங்கெல்லாம் ரோட ஒட்டியே வருது. அழகா வருதுங்க பாதை, வளைஞ்சு 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 வளைஞ்சு. சின்ன பாதை தான், ஊட்டி அளவுக்கு கொஞ்சம் அகலமான பாதை கூட கிடையாது, சின்ன பாதை தான். பக்கத்துலேயே ரோடு ஒட்டி ட்ரெயின் ரோடு போகிறதுனால அப்படிவா ஆரம் அடிக்க மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க, அப்படியே வருவானுங்க. அதுதான் டென்ஷன் ஆகுது எங்களோட. கீழே அப்படி ஓட்டுவானுங்க, மலையில எப்படி ஓட்ட போறானுங்க தெரியல. ஸோ சூப்பரா இருக்கா பாதை. வெதர் அப்படியே கொஞ்சம் லைட்டா மாடரேட்டா இருக்கு. வெயில் இருக்கு, ஆனா கொஞ்சம் சில்னஸ் இருக்கு. அங்க வந்திருக்க வந்து பார்த்தா இப்பதான் வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்திருக்கும், அதனால ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். நீ டிசம்பர்லாம் வந்தோம்னா பீக் வின்டருங்க. அதெல்லாம் அப்படியே டிசம்பர் ஜனவரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுங்கிரும். அப்படியே குட்டு 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 8000 அடி 9000 அடி நினைக்கிறேன். நீ அது எலவேஷன் எவ்வளவு தெரியல. பின்னாலும் சிக்கிம் பக்கத்துல இருக்குல்ல, எல்லாம் ஹை ஆல்டிடியூட்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க டார்ஜிலிங்லயே ஸ்னோ இருக்கும்ல ஜனவரி பிப்ரவரிலாம். அதனால பயங்கரமான ஒரு பாதையில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நட்டுக்குத்துல வருங்க, கிளிக் 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 ஏறிட்டே இருக்கும் இந்த பாதை. இந்த பாதையில் ஒரு இத்தனை நாளா ஒரு 6 நாளா கஷ்டப்பட்டு பைபாஸ்ல அடிச்சு பிடிச்சி செத்து சுண்ணாபனமாய் வந்தது. நல்ல ரோட்ஸ். அப்படியே நீங்களும் வீடியோல பார்த்துக்கிட்டே வாங்க, விச்சுவலா பாருங்க, ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் நம்புறேன் நானு. நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஆக்சுவலா நான் ட்ரிப்பு முடிச்சு வீட்டுல உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன். வீட்டுல உட்காந்து ஆமா வீட்டுக்கு வந்திருப்பேன் நானு. ஏன்னா அந்த வட்டம் லாங் வீடியோ எடிட் பண்ண நினைக்கல நானு. ஏன்னா லாங் வீடியோக்கெல்லாம் டைம் வேணும், நமக்கு நேரம் இருக்காது. பைக்ல வேற வந்திருக்கோம். இப்போ பேக் பேக்கிங் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, நம்ம மாடு பஸ்ல உட்காருவோம், நேரம் ரூம்ல வந்து உட்காருவோம், அப்படியே வந்து எடிட் பண்ணுவோம். இதுனா பைக்கை ஓட்டி வந்து லக்கேஜை தூக்கி வச்சு கலட்டி மாட்டி, அப்பா பெரிய டாஸ்க்குங்க மோட்டோ லாகிங்க. இல்லை பேக் பேக்கிங்கே பெஸ்ட்டு. சாம நம்மளாம் அங்கிட்டு போடுவோம், அதான் நம்ம கரெக்டாகவும் செட் ஆகும். பைக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், இனி நமக்கு வந்து ப்ராப்பர் கியர்ஸ் வேணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலா எனக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டில டிராவல் பண்றவங்க, எக்ஸில டிராவல் பண்றவங்க, ட்ரை சைக்கிள்ல போனவங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பரவாயில்லையா, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்திருக்கீங்களாண்டு. பட் ஆனா எதுக்கு அந்த கஷ்டம்ன்றது வந்து அது கேள்விக்குறிதான். ஏன் இந்த கஷ்டம் அப்படின்றது. இப்போ வந்து நான் இப்போ டார்ஜிலிங்க்கு வந்து 62 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம போறது ஒரு இடத்துக்கு போறோம், என்ஜாய் பண்ண போறோம், இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்டா. இப்போ மலை ஏறோம்னா அதுக்கு கஷ்டப்படுறது ஓகே, மலை ஏறி ஒரு வியூ பார்க்க போறோன்றதுக்கு ஓகே. நீ எதுக்கு சும்மா ட்ரை சைக்கிள் ரோட்ல சுத்துறதுக்கு எதுக்கு அதுக்கு நம்ம போகணும் அப்படின்றது இருக்குல்ல. அதை சாதனைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சாதனைன்னு எனக்கும் புரியல. அதை ட்ரை சைக்கிளில் போயிட்டு வரது ஒரு சாதனை, எக்ஸில் போயிட்டு வந்து ஒரு சாதனைன்னுவாங்க. டிராவல் பண்றதுல என்ன சாதனை, இதுக்கு எதுக்கு சர்டிபிகேட், எனக்கு என்ன அதுதான் புரியாது, அந்த கான்செப்டே புரியாது. இப்போ என்னையுமே சொன்னாங்க ஒரு 25 நாள் 26 நாள் டிராவல் பண்ண ப்ரோ, உனக்கு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நம்ம உனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம் ப்ரோ அப்படின்றாங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இருக்குடா ரெக்கார்ட்ஸ், நான் எடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் டிராவல் கம்யூனிட்டி இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிட்டு இருக்குன்றதுனால மேபி இதெல்லாம் இருக்கலாம். ஸோ பெருசா ரோட்ல க்ரௌட் இல்லைங்க, அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஊட்டி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ். ரெண்டு ரோலம் பாருங்க, நடுவுலயே போயிட்டு இருக்கு எல்லாம். நம்ம ஊட்டிலாம் அந்த மேட்டுப்பாளையம் ஏறினோடனே பார்க்க முடியாது, ட்ரெயினை பார்க்க முடியாது, அந்த கல்லாரை தானே பார்க்க முடியாது நம்ம, ஏன்னா எல்லாம் காட்டுக்குள்ள போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரோட ஒட்டியே போகுது. இந்த இது ரோட்ல வந்து உட்காந்து நம்ம ட்ரெயின்ல உட்காந்து வர மாதிரி வச்சுங்களேன். மற்ற பேக் பேக்கிங் பண்ணும் போதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ட்ரெயின் எல்லாத்தையும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கு. ஆர்மி வெஹிக்கிள்ஸ் இங்க இருந்தே இருக்கு வருங்க. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஸோ 55 கிலோமீட்டர் இப்பதாங்க அந்த சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வெயில் அடிச்சாலுமே ஒரு பக்கம் இப்பதான் அந்த சில்லுன்னு வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. நார்மல் நாளே நல்ல குளிர் இருக்குமா. ஸோ இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இனிமே கொஞ்சம் குளிர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம். விட நல்லா அழகா வளைஞ்சு 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 போகுதுங்க. பாருங்க மலைகள்ல விட ஊட்டி மாதிரி தான், ஆனா ஊட்டியை விட இது கொஞ்சம் ஆல்டிடியூட் அதிகம் அப்படின்றதுனால
இன்னுமே இங்க இருக்க எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வீக் டேஸ்ல போறோம், அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில போவோம் இன்னைக்கு. அதனால பெருசா கிரௌட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. சின்ன ரோடு பாத்தீங்களா, ஒரு வண்டி வந்தோடனே பைக் இங்கே நின்றோம், கார் இதெல்லாம் வந்து என்ன வந்து. படிச்சு எவ்வளோ இருக்கணும், ட்ரெயின் ரோட்ல இறக்கி விட்டுவாங்களா? ஆப்போசிட்ல இருந்து நின்று இறங்கி இப்படியே போறாங்க. சின்ன ரோடு, ஒரு சில இடத்துல ரொம்ப குறுகலா இருக்கு. ஆஹா, மேல பாருங்க, கிளைமேட் மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டா மாறிச்சுன்னா சூப்பரா இருக்கும். இடம்லாம் அப்படியே குளிக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. ஏறிடுது, அவ்வளோ பள்ளத்தில் விழுந்துச்சு. ஏறிடுச்சுங்க, அசால்ட்டா ஏறிடுச்சு. ஆம்புலன்ஸ் போகுது, இந்த லாரி விழுந்து. சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா அந்த வியூ உங்களுக்கு தெரியல, இப்ப நான் திரும்பி பார்த்தேன் நானு, அப்படியே அருமையா இருக்கு. உங்களுக்கு வருமா அந்த வியூ? வராது, இப்போ வராது. நான் திரும்பினா அங்க ரோட்டை விட்டுருவேன். சரி, வரும்போது பாருங்க, அந்த பக்கம் அப்படியே அடி சூப்பரா இருக்கு, அடிப்பொலியா இருக்கு. கீழே வெயில் அடிச்சு அப்படியே மேல அப்படியே கொஞ்சமா சேஞ்ச் ஆகுதுங்க கிளைமேட்டு. பார்ப்போம் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் தெரியல. மழையா வெதர் செக் பண்ண, எப்போ வெதர் செக் பண்ணுவேன், இந்த வட்டம் வெதர் செக் பண்ணல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போயிருக்கேன். ஏன்னா எப்பயும் வெதர் செக் பண்ணுவேன், மழையா வெயிலா கிளவுடியான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். இந்த முறை அதெல்லாம் கிடையாது, என்ன இருந்தாலும் இன்னைக்கு டார்ஜிலிங் தானே அது அப்படின்ற மாதிரி அப்படி வந்துட்டோம். பட் இப்படிதான் போகுது. சண்டே எல்லாம் நினைச்சு பாருங்க இந்த ரோட்ல எப்படி இருக்குங்க. அப்போ சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே எல்லாம் ரிச்சு தான் எங்க கூட்டத்தை. 2 ரூட் இருக்கு, இன்னொரு ரூட்ல வரும்போது ரிட்டர்ன் வேணா ட்ரை பண்ணாத. இப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வியூ சூப்பரா இருக்க இடம். பயங்கரமா இருக்குங்க. மேலதான் ஏற போறோம் டார்ஜிலிங். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ, இன்பத்தில் பொங்குது என் மனமோ. இந்த பாட்டு பாடினா கேவலமா இருக்கும், வரியாவே சொல்லிடலாம். அப்படியே பாருங்க, நம்ம ஊருக்கு ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து இந்த டார்ஜிலிங். அஜாவாயிக்கிறைய பஞ்சு முட்டாயா, ஐயோ பஞ்சு முட்டாயா. அப்படியே கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க, அப்படியே அப்படியே சில்லுண்டு ஆகிட்டு இருக்கு. இன்னும் 45 கிலோமீட்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எப்படி மேலே போகுதுன்னு தெரியல. மேலே பாருங்க அப்படியே ஃபுல்லா அடைச்சிருச்சா. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஓப்பனிங்ல பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபுல்லா மேலே வந்து கிளவுட் வருதா மிஸ்ட் வருதான்னு தெரியல. மிஸ்ட் வந்தா நல்லா இருக்கும், கிளவுட் வந்தா நனைய விட்டுரும். நானும் இன்னைக்கு ரெயின் ப்ரூஃப் எதுவுமே எடுக்கல, எல்லாத்தையும் உள்ள வச்சு அடைச்சிட்டேன் இன்னைக்கு, போங்கடா அப்படின்ட்டு. ஃபுல்லா ரெயின் ப்ரூஃப், ரெயின் பேண்ட்டு, ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டு போட்டு வெறுத்து போனதுதான் மிச்சம். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம. அப்படியே மேல மலைய பார்த்தா அப்படியே ஃபுல்லா மூடி மறைச்சிட்டு இருக்கு. அழகாயிடுச்சுங்க. 45 கிலோமீட்டர் இன்னும் நம்ம அந்த டாப்புக்கு போய் அங்கிட்டு வர போறோம்னு நினைக்கிறேன். அந்த அங்கிட்டலாம் பாருங்க சூப்பரா இருக்கு. ட்ரோன் எடுக்கலாம் நீ அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு. சூப்பருங்க, சூப்பர். ஆனா அப்ப இருந்து நிறைய சூப்பர் சொல்லிட்டு இருக்கேன் அவன்.
பட் ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் அப்படிதான் எக்ஸைட்டடாக தான் இருப்பேன் நான். செகண்ட் டைம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருப்பேன். தேர்ட் டைம் இருந்தாலும் எக்ஸைட்டடாக தாங்க இருப்பேன். நீங்க எப்போ மலைகளுக்கு மட்டும் ஏற விட்டாலும் நான் எக்ஸைட்டடாக தான் இருப்பேன். இப்போ ஊட்டிலாம் எத்தனை தடவை சுற்றிருக்கேன், நான் கணக்கே இல்லை. ஆனாலும் திரும்பி நான் ஊட்டி போனாலும் அதே எக்ஸைட்மெண்ட் எப்பயுமே இருக்கு எனக்கு. மலைகளுக்கு மேல மட்டும் அப்படி ஒரு காதல். இன்றைக்கு ஏன் இந்த காதல் வந்ததோ. நான் அப்ப வந்து கையை மேல காட்டிட்டே போறேன் பாருங்க, அவனும் குஷி ஆயிட்டான். ஃபுல்லா எயிட்டாப்ல பாருங்க, அப்படி துவைச்சிட்டு இருக்கு. பயங்கரமா ஆயிடுச்சுங்க ஏரியா. நம்ம ஓவெல்லாம் மேல அப்படியே ஒரு மாதிரி அடைச்சிருக்கு போது, இருட்டு கட்டிட்டு இருக்கு போதுன்னு நினைக்கிறேன் டார்ஜிலிங்ல. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. நேரில் வச்சிருக்கேன்னா அவ்வளோதான். நீ ரயில் ரோட்ல ஓட்ட வேண்டியது நம்ம பைக்கை. ரயில்வே ட்ராக்ல பைக் ஓட்டுறோம். பின்னாடி இல்ல, ஓகேவா? ஓகே ஓகேவா? நல்ல வியூ பாயிண்ட் நிப்பாட்டு, ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். நல்லா இருக்கு கிளைமேட். எங்க எங்க அங்க கீழே வெயில் அடிச்சிச்சு, மேலே போவோம். அந்த இருக்கு மேலே இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போய்க்கலாம். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெயின் ட்ராக்ல மாட்டி விட்டுருப்பானுங்க. ஒரு லாரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ள நவந்தோம்ல, ட்ரெயின் ட்ராக் உள்ள நவந்தோம்ல, நான் பாட்டுக்கு அப்படியே நவந்து முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போனோடனே வீல் வந்து அந்த உள்ள கம்பிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அப்புறம் வெறி வந்து நாங்கள் தள்ளி தூக்கி விட்டு அப்படியே மேலே வந்தோம். மகாநதி, மகாநதின்னு இங்கே ஒன்று இருக்கா, வாட்டர் ஃபால்ஸ் வருதுங்க அங்கிட்டு. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறோம் நம்ம. சூப்பரா இருக்குங்க. ஐயோ, ஃப்ரேமே அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த ஃப்ரேம் வந்து நான் இப்போ வந்து ஒயிட் இல்லாமல் நேரோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, தண்ணி வந்து குளிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாம். ஒருத்தர் ஒன்றுக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் பாருங்க. அடுத்த திரும்ப வளைவு திரும்பினே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ். நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்ணானே இங்கு, நீயும் பெண்ணானே, சூப்பரா இருக்கு. போகுது அப்படியே போகுது. எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 40 கிலோமீட்டரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறிக்கிட்டே இருக்கு. விக்கியும் பெரியனும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக கிளைமேட் அப்படியே மாறிட்டே வருங்க. சில்னஸ் தான் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ க்ளோவ் போட்டு ஓட்டணும்டா எனக்கு அந்த கோப்ரோ ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர கஷ்டமா இருக்கும். அதனாலதான் க்ளோவ் போடாமல் அப்படியே எம்டி ஹேண்டில் ஓட்டிட்டு இருக்கேன். பெருசாக அது குளிரும் தெரியல எனக்கு. நான் லடாக் போகும்போதுமே க்ளோவ் போடாமல் ஓட்டிட்டு இருந்தேன். அதனால அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நான் வச்சிருக்கிறது டிஜே ஆக்ஷன் கேமராங்க. ஆனால் வாங்கி டக்கு டக்குன்னு கோப்ரோ தான் வருது. ஒரு 6-7 வருஷமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கோப்ரோன்னு தான் வருது. நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா டிஜே ஆக்ஷன் கேமரா. ஆஹா, மேலே பாருங்க அந்த பக்கம் கிளவுட் ஃபுல்லா அப்படியே மேலே சூழ்ந்துருச்சுங்க. நீ சாயந்தரம் அப்ப மழை இருக்கும் கண்டிப்பா. டார்ஜிலிங், டார்ஜிலிங் உனக்கு தெரியுதானு தெரியல. நமக்குள்ள ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதனால கூட்டமா இருந்துச்சு. நமக்கு இந்த கூட்டம் இருந்தாலே பிடிக்காதே.
அப்புறம் ஏன்னா டார்ஜிலிங் போகிறேன்னு கேட்காதீங்க. ஆமாம், டார்ஜிலிங் ஃபுல்லாக கூட்டமாக தானே இருக்கும். ஸோ பார்க்கலாம், பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சுல, வந்துட்டோம்ல. 2500 கிலோமீட்டர் தாண்டி 2700 தாண்டிட்டோம். 3000 போக போகிறோம். சிக்கிம் போகும்போதெல்லாம் 3000 வந்துடும். நல்ல வியூ வரும்போது ஒரு டிராஃபிக் வரும். ஒரு நேரம் ஒருத்தரும் இல்லை. கிளம்ப எல்லாம் முன்னாடி போகும். நான் பாட்டு பொறுமையாக வரேன். அட்டகாசமா இருக்கு. கீழே பார்த்தது கம்மி தான், மேல வர்றது அதிகம் தான். பிஃபோர் யூ ஜட்ஜ் மீ மேக் ஷுர் தட் யூ ஆர் பர்ஃபெக்ட். ஏன்டா யாரை எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. யாரையும் ஜட்ஜும் பண்ண வேணாம். யாரும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அவ்வளவுதான். ஆப்போசிட்ல பாருங்க, அப்படியே அடுக்கி வச்சு தீப்பெட்டியை வச்சு அடுக்கின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அந்த இடம். சூப்பரா இருக்கு. டார்ஜிலிங் 33 கிலோமீட்டர் தாங்க. பிரிச்சு மேய போகிறோம். அடுத்து செம்மையா இருக்குங்க. அந்த பக்கம் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமரால எப்படின்னு தெரியல, சூப்பரா இருக்கு. 2 போட்டோ எடுத்துருவாங்க. அங்கிட்ட ஒரு நல்ல வியூ வரும்போது 2 போட்டோ எடுத்துருவாங்க. ஆமா, சூப்பரா இருக்குங்க. வீட்டு வியூ வராதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்படிதான் சுத்த போக வேண்டிய ஒரு 4 நாளைக்கு. அப்புறம் என்ன, இங்கேயே அதுக்கு மேல இருக்கு. குரேஷாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உங்களுக்கு பெரிய ஊரு. செம்மையா இருக்கு. மத்திய பிரதேசல இருந்து 2 ரைடர்ஸ் இருக்காங்க. எப்படி நான் ரோட்ல போயிட்டு வச்சிருக்கேன். போக மாட்டேன், எடுக்க மாட்டேன். கார் அடிச்சு உடங்கிறாங்க. அங்க வேற எவனும் மதிக்க மாட்டேன். இவரு உட்காந்துட்டு விளைக்க கூட மாட்டேன் காரை. அந்த கார் ஸ்டார்ட் ஆகல போலுக்கு. அப்படியே ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. டார்ஜிலிங் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. டார்ஜிலிங் போலீஸ். சூப்பரா இருக்கு இந்த ஏரியாவையும். இந்த ஏரி வர வாகனத்துக்கு கிரிப் வேணுன்றதுக்காக ரோடு ஃபுல்லா வந்து குழி குழியா ஒரு கல்லு போயிடுச்சு. அப்படி ரோடு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல ஐடியா தான் இது. மழை பெய்யுற காலத்துல கிரிப் இருக்காதுல, அதனால அந்த இதுல போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் லேண்ட்ஸ்லைடு ஏரியாவா அது பயங்கரமா இருக்கு, அகோரமா இருக்கு. பாருங்க, ஒரு மலையே லேண்ட்ஸ்லைடு இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதுல எதுவும் தெரியாதுங்க, வேற விஷயம்.
கிளைமேட் அப்படியே டோட்டலா மாறிடுச்சுங்க, டோட்டலா மாறிடுச்சு. ஃபுல் மிஸ்டிங் அந்த பக்கம், பயங்கர மிஸ்டியா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலுக்குமாரா. ஃபுல் மிஸ்டி. டார்ஜிலிங், டார்ஜிலிங். பயங்கரமான மிஸ்டுங்க. பிரகாசமா இருக்கு. இல்லைங்க, அந்த பக்கம் போயிட்டு அந்த வியூ வரும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா, மேகங்கள் மயத்து சூழ்ந்து மரங்கள் விரித்து திரிந்து சில்னஸ்ங்க, டக்குனு சில்லுட் ஆகுது. சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அப்படியே மரத்துக்கும் அந்த மேல போற அந்த பனிக்கும் சூப்பரா இருக்கு. சரிதாங்க, இந்த மரமே பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு, பயங்கர சில்னஸ்ங்க, சூப்பரா இருக்கு. தோறம் பைக்கை போலான்னு பார்த்தா எங்க இடம் இல்லை. பார்ப்போம், இல்லை ஏதாவது இடம் பைக் இருக்குது. This is the right place to nice weather, climate. ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. ஐயோ அடி பொலிங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனு பெஸ்ட் இம்ப்ரெஷனு. அப்படியே பிஸ்ட் பாருங்க, எப்படி பறக்குது பாருங்க. ஆஹா ஆஹா ஆஹா. எங்கடா நிப்பாட்ட இடம் இல்லையடா, ட்ரோனோட ஆள் இல்லையடா, எங்கடா அந்த பையில ட்ரோன் வேற அவன் பேக்ல வச்சுட்டேன். சும்மா கொஞ்சம் நிக்கலாம். அங்கிட்டு மேல ஒரு சூப்பர் பாதை போச்சு ஒண்ணு, பார்க்கலாம், முடிஞ்சா போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து ஒரு குட்டி வீடியோ, பைக்கை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இடம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த ஃபால்ஸு, வாட்டர் பிரிட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே நின்றுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க இடம், நல்லா கிளைமேட்டு சூப்பராக மாறிச்சா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்கேன். பின்னாடி அந்த பாய்ஸையும் காணோம், வரட்டும், அவங்க வரட்டும், அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் டார்ஜிலிங். இனி ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கும். அப்படியே சுற்றி பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஏறி வர பாதையே பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாறிட்டு இருக்கு.